வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யூனிட் 3ல் இருக்க சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு 10th புக்கில் இருக்க அழகு 5 பார்ப்போம்ப்பா. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அறிமுகம் பாருங்கள். எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியதுங்கிறாங்க. அதாவது இவங்க பிரிட்டிஷ்காரவங்க நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க மொழி தெரிஞ்ச ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட கல்வி அறிவை இந்தியர்களுக்கும் கொடுத்தோம்னா அவங்கள எளிமையாக நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆங்கில கல்வியை இந்தியர்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி ஆங்கில கல்வி பயின்றுகிட்ட இந்தியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களால ஒரு நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற ஒரு வர்க்கமே உருவாச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகள், அந்த மேற்கத்திய கருத்துக்கள் சிந்தனைகள்ல இருந்து அவங்க அந்த சிந்தனைக்குள்ள தாக்கத்துக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறாங்க. கல்வி அறிவு பெற்ற நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருந்தாங்களாம். அப்படி கம்மியாக இருந்தாலும் அவங்க அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்கள்ல தலைமை தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய சீர்திருத்தங்களில் அவங்க மேற்கத்திய கருத்துக்களை அவங்க ஆதரித்தாலும் நம்மளோட பழமையான கருத்துக்களை அவங்க விட்டு தரதுக்கு ரெடியாக இல்லை. அப்படி இருந்தாலுமே நம்ம இதில் பெண் சிசுக்கொலை, உடன்கட்டை ஏறுதல் அதெல்லாம் இருந்துச்சுங்களேங்க. அதெல்லாம் இருக்கிறது வீணான மத நம்பிக்கை, கண்மூடித்தனமான மத நம்பிக்கை, அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதுலையும் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இருந்த சீர்திருத்த இயக்கங்களை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பிரார்த்தனை சமாஜம், பிரம்ம சமாஜம், அலிகார் இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு சைடு இருந்துச்சு. இன்னொன்று ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம் அப்படின்னு சொல்லி சமய புத்தெழுச்சி இயக்கமாக இன்னொரு பக்கமும் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்கிறாங்க. இது ரெண்டும் போக இந்த ஒடுக்குமுறைப்படுத்தப்பட்டவங்க, அந்த தீண்டத்தகாதவர்கள் அப்படின்லாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் மேலே கொண்டு வரதுக்கு சில பேர் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூனேவில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகளார், அயோத்திதாசர், இவங்கெல்லாம் ஒரு சைடு போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இவங்களெல்லாம் சேர்த்து தான்ப்பா இந்த லெசனில் டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். வங்காளத்தில் தான் ஃபஸ்ட்டு தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுச்சு. அதை ஃபஸ்ட்டு தோற்றுவித்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அவங்க என்ன தோற்றுவிச்சாங்கன்னா, பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத தோற்றுவிச்சாங்க. மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு அவங்க ராஜாராம் மோகன் ராய் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க மேலை நாட்டு கருத்துக்களால் தான் அவங்க கவரப்பட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க சீர்திருத்த பணியை முன்னெடுத்து தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்து சென்ற தொடக்க கால சீர்திருத்தவாதியில் ஒருவராக யார் இருந்தாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாய்மொழியான வங்க மொழி தெரியும். அதோட அவங்களுக்கு சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இந்த மொழிகள் எல்லாமே ராஜாராம் மோகன் ராய்களுக்கு தெரியும். அவங்க பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தாங்க. அந்த பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளை யார் எதிர்த்தாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தாங்க. இருந்தாலுமே அவங்க கடந்த காலத்தினான தொடர்பை அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்களோட சமூக பார்வையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கடவுள் கோட்பாடு தான் இருந்துச்சு. உருவ வழிபாடை ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் எதிர்த்தாங்க. நெக்ஸ்ட்டு உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாடு அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். உபநிடதங்கள்லையும் இந்து மறைநூல்கள்லையுமே ஒரு கடவுள் கோட்பாடு தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுவதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்காற்றினாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1829. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ராஜாராம் மோகன் ராயோட அண்ணன் ஒய்ஃபு அவங்க அண்ணன் இறந்தோன்னா அவங்க அண்ணியை உடன்கட்டை ஏற வச்சுருவாங்க. அதை பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் மனசு வருத்தப்பட்டு, என்ன இப்படியெல்லாம் உயிரோடு இருக்கிற பெண்ணை தீல இறக்குறாங்களே, இது கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு பலமுறை கடிதம் எழுதி அதன் மூலயமா வில்லியம் பெண்டிங் சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கிற சட்டத்தை இயற்றுறதுல ராஜாராம் மோகன் ராய் துணையாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ராஜாராம் மோகன் ராய் வந்து எப்போ பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தாங்கன்னா 1828 வருஷத்தை எப்பயும் பிரித்து படிச்சுக்கோங்கப்பா. 1828 ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோயிலை வந்து கட்டுறாங்க. அந்த கோயிலில் வந்து சிலை எதுவுமே வைக்கலையா அவங்க அங்கே என்ன எழுதி வச்சுருந்தாங்கன்னா, இங்கு ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ யாருமே பேசக்கூடாது, அல்லது மறைமுகமாக கூட அதை அவமானப்படுத்துகிற மாதிரி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் மட்டும் அந்த கோயிலில் எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது அப்படிங்கிறாங்க. அவங்க ஏற்கனவே உருவ வழிபாட்டை வந்து அவங்க கூடாது அப்படின்னாங்கல்ல, அதையுமே பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயத்தையும் வந்து அவங்க எதிர்த்தாங்கங்கிறாங்க. இருந்த போதிலும் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே இருந்தது. அந்த வங்காளத்தை சுற்றி இருக்கிறவங்க அவங்க மற்றும் கற்றறிந்த மேதைகள்கிட்ட மட்டும்தான் அந்த பிரம்ம சமாஜத்துடைய விழிப்புணர்வு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் வந்து சமாஜம் தோல்வி அடைந்தது. கீழ்த்தட்டு மக்களை ஈர்த்து கொண்டு வந்தா தானே அது பெரிய லெவலில் வளர்ச்சி பெறும். அதில் வந்து பிரம்ம சமாஜம் தோத்து போச்சுங்கிறாங்க. நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் வந்து மிகவும் போற்றுதலுக்குரியது. அப்படி அவங்க ஈர்க்கலை அப்படின்னாலும் நவீன வங்காள பண்பாட்டில் வந்து அவங்களுடைய தாக்கம் வந்து மிகவும் போற்றுதலுக்குரியதாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் யார் வராங்கன்னா, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவங்க வராங்க. 1833 வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பிரம்ம சமாஜம்னு ஒன்று தோற்றுவித்தாங்கல்ல, அதை வந்து அதுக்கு தலைமை எடுத்து வந்து அதை கொண்டு போகிறதுக்கு யார் வராங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். அந்த தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் அவங்க வந்து 4 கொள்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க. பிரம்ம சமாஜத்துக்கு தலைமை ஏற்பு எடுத்தோன்னா அவங்க 4 கொள்கைகளை முன்வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொள்கை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தொடக்கத்தில் எதுவுமே இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகை படைத்தார் அப்படிங்கிறாங்க. எதுவுமே இல்லைப்பா, கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான்ப்பா எல்லாத்தையும் படைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கிணை யாரும் இல்லை. கடவுள் தான்ப்பா எல்லாம், கடவுள் தான் எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்காரு, அவருக்கு இணையா வேற யாருமே இல்லைன்னு 2வது கொள்கையை சொல்கிறாங்க. 3வது கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. வீடு பேருனா இறந்து போகிறது, அந்த உண்ணா நோம்பிருந்து இறந்து போவாங்கல்ல, அப்படி இறந்து போகிறது வந்து இந்த பிறவி இல்லாமல் அடுத்த பிறவியிலையுமே இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, அவரை நம்புறவரையும் வணங்குறவங்கள மட்டும்தான் சார்ந்து இருக்கு அப்படின்னு இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க. 4வது கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது அப்படிங்கிறாங்க. அந்த கடவுளை நம்புறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் தான் அது இருக்குது அப்படின்னு 4வது கருத்தாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த தேவேந்திரநாத் தாகூருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா, கேசவ் சந்திர சென் அப்படின்னு இந்திய பிரம்ம சமாஜத்துக்குள்ளே அவங்க வராங்க. அவங்க வந்தோடனே இந்திய பிரம்ம சமாஜத்துக்குள்ளே பிரச்சனை வந்தோடனே அவங்க 2ஆக பிரிஞ்சிருவாங்க. தேவேந்திரநாத் வந்து மிதவாத சீர்திருத்தவாதி, ஆனால் சமாஜத்தில் இவங்க கேசவ் சந்திர ஜென் வந்து கொஞ்சம் இளமையானவங்க. அவங்க 57 வந்து இந்த பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சோன்னா 66 வந்து பிரம்ம சமாஜ உறுப்பினர்களோட பிளவு வந்துடுது. பிளவு வந்தோன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா, கேசவ் சந்திர சென் வந்து சமாஜத்திலேருந்து விலகி புதிய அமைப்பாக ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கு அந்த கேசவ் சந்திர ஜென் உருவாக்குன புதிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய பிராம சமாஜம் அப்படிங்கிறது. பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகி இந்திய பிராம சமாஜம் அப்படின்னு வைப்பாங்க. உடனே அவங்க தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பிரம்ம சமாஜத்தை ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அவங்க பேர் மாற்றிக்கிடுவாங்க. எதனால் இவங்க கேசவ் சந்திர சென் பிரிஞ்சு வந்துடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குடைய கருத்து முரண்பாடு காரணமாக பிரிஞ்சு வந்துடுவாங்க. அப்புறம் குழந்தை திருமணத்தை வந்து இந்த சமாஜம் வந்து கண்டனம் செய்யும். ஆனால் கேசவ் சந்திரஜன் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சின்ன வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு 14 வயது, அவங்க பொண்ணுக்கு 14 வயசு தான் ஆகும், அந்த மகளை வந்து இந்திய இளவரசனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஏற்கனவே அந்த இயக்கம் வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்த இயக்கம், அதனோட தலைவரே வந்து தான் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால அந்த சமாஜத்தில் இருந்தவங்கெல்லாம் விலகி போய் சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கிடுவாங்க. இதில் பாருங்கப்பா, மொத்தம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த சமாஜ் பாருங்கள்,
பிரம்ம சமாஜம் வந்து யார் உருவாக்குனா அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் உருவாக்குனாங்க. அவங்க 1833 இறந்து போனதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் வராங்க. அவங்க தேவேந்திரநாத் தாகூர் வந்து 4 கருத்துக்களை வச்சு அந்த பிரம்ம சமாஜத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கையில உள்ள யார் வராங்கன்னா 857 கேசவ் சந்திர சென் அவங்க வராங்க. கருத்து முரண்பாடுனால அவங்க தேவேந்திரநாத் தாகூர்கிட்ட பிரிஞ்சுட்டு இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறாங்க. இந்திய பிரம்ம சமாஜம் இவங்க உருவாக்கணும்னா தேவேந்திரநாத் தாகூர் அவங்களோட பிரம்ம சமாஜத்தை ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேர் மாத்திடுறாங்க. இவங்க கேசவ் சந்திரஜன் வந்து இந்திய பிரம்மா சமாஜத்துக்கு தலைமையேற்று கொண்டு போய்கிட்டு இருக்கையில அது வந்து குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கும். அப்படி இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட 14 வயசு பொண்ணுக்கு வந்து இந்திய இளவரசரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து அதில் பிரம்ம சமாஜத்தில் இருக்கிறவங்க பிரிஞ்சு வந்து சாதாரண சமாஜ் அப்படிங்கிற ஒன்றை வந்து நிறுவுவாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிச்சாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவங்களும் வங்காளத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க எப்படி அப்படின்னா வங்காளத்தை சேர்ந்த சீர்திருத்தவாதி தான். இவங்க ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் உதவியை நாடினாங்க. அதாவது ராஜாராம் மோகன் ராயும் சரி தேவேந்திரநாத் சரி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சமூகத்தை வந்து சீர்படுத்துறது வந்து மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனை தான் துணை இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன நினைச்சாருன்னா இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டார். இந்து மறைநூல்கள் தான்ப்பா முற்போக்கானவை, அதுலேயே எல்லா விஷயமும் இருக்கு, நீங்க ஏன் அடுத்ததை தேடி போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதிடுறாங்க. விதவையை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது எதுவுமே இந்து மறைநூல்களில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. அதுக்கு வந்து மறைநூல்களில் இருக்க சான்றைய அவங்க முன்வைக்கிறாங்க. அவர் வந்து தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன நூலாக வந்து அவங்க வெளியிடுறாங்க. வெளியிட்டதுனால நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை சொல்றாங்க. பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார். அதாவது இவங்க பெண்களுக்கு தான் முக்கியமான உரிமை கொடுத்து பெண்கள் வந்து விடுதலை அடைகிறதுக்கும் அவங்களோட அடிமைத்தனத்திலேருந்து எழுந்து வர்றதுக்கும் நிறைய பள்ளிகள் வந்து இவங்க திறந்திருப்பாங்க. அதனால பெண்களுக்கான பள்ளிகள் வந்து நிறைய நிறுவுறதுக்கு வந்து உதவி செஞ்சிருப்பாங்க. இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக தமது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். விதவைகளுக்காக வந்து எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தன் வாழ்நாளே அர்ப்பணிச்சவங்க யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. விதவைகள் மறுமண சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1856 யார் முயற்சியால் ஏற்படப்பட்டதுன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவரோட முயற்சியினால இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1860 முதன் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. திருமண வயது சட்டம் எப்போ இயற்றிருக்காங்க? 1860 அப்படி இயற்றப்பட்ட பெருமை யாருக்குன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவங்களாலதான் இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போது கல்யாண வயசு என்ன இருந்துச்சு அப்படின்னா 10 தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 1860 கல்யாண வயசு 10. 1891 அதை வந்து 12 மாத்துறாங்க. அதுக்கப்புறம் 1925 13 மாத்துறாங்க. இப்படி அவங்க 91 12 மாத்துறாங்க, 25 வந்து 13 மாத்துறாங்க. இப்படி அவங்க மாத்தியுமே அந்த இது வந்து யாரையுமே அந்த சட்டம் வந்து போய் ரீச் ஆகலை. அது எப்படி அப்படின்னா அவங்க காகிதத்தில் மட்டும்தான் இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் கொஞ்சம் படித்தவங்க மட்டும்தான் அதை பின்பற்றினாங்க. மற்ற யாருக்குமே அந்த சட்டம் போய் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இச்சட்டம் வந்து குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்தவும் நிரந்தரமான விதவையாய் இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றவும் நோக்கமாக கொண்டது. அதாவது அவங்க மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரார்த்தனை சமாஜம் பாருங்க. இப்போ அந்த 2 சமாஜமும் வங்காளத்தில் நடைபெற்றது. பிரார்த்தனை சமாஜம் வந்து மகாராஷ்டிரா பகுதியில் வந்து இருந்தது. மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதி. அப்போ வங்காளம் தான் சீர்திருத்தங்களுக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப மகாராஷ்டிராவிலையும் சீர்திருத்த இயக்கங்கள் வந்து தோன்றுச்சு. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிருங்க.
அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு என்ன செய்ய போகணும், பிரார்த்தனை பண்ண போகணும்னு யார் சொல்கிறா, மகாராஜா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நிறுவங்க யாருன்னா ஆத்மராம் பாண்டுரங். ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும். எப்படி பிரார்த்தனை பண்ணணும், ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும். எப்படி 6 மணிக்கெலாம் எந்திச்சு குளிச்சுட்டு 7 மணிக்கு கோயிலுக்கு போய் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் ஆத்மராம் பாண்டுரங்க தான் இந்த சமாஜத்தை நிறுவனாங்க. ஆனால் இதில் முக்கியமான 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிற 2 பேரும் தான் இதில் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவங்க யாருன்னா இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்றாங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறவங்க ஒரு நீதிபதி. அவங்க 1842 1901 இந்த பிரார்த்தனை சமாஜத்தில் அவங்க இருந்தாங்க. அவங்க விதவை மறுமண சங்கம் அப்படின்னு 1861 நிறுவனாங்க. 1861 உருவானது விதவை மறுமண சங்கம்ப்பா. 1856 உருவானது ஈஸ்வர சந்திரசன் வித்யாசாகர் உருவாக்குனது மறுமண சீர்திருத்த சட்டம். 56 சட்டம் போட்டாங்கப்பா. இவங்க அதுக்கு பிறகு 61 தான் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பூனே சர்வானிக் சபா அப்படின்னு 1870 தக்கான கல்விக் கழகம்னு 1884 அந்த அமைப்பை நிறுவுறவங்க மகாதேவ் கோவிந்த் ரானடே அவர்கள். என்னென்ன அமைப்புன்னு பாருங்க, விதவை மறுமண சங்கம் 1861, பூர்ணே சர்வானிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. சரிங்களா. தக்காணம் எங்க இருக்கு, 4 பக்கத்துக்கு நடுவில் பொதுவாக தானே இருக்கு, அதனால 1884 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்து புத்தெழுச்சி இயக்கம், சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். இந்து புத்தெழுச்சி இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் முஸ்லீம் அவங்களெல்லாம் மாற்றிருப்பாங்கல்ல, அவங்கள திரும்ப நம்ம இந்துக்களை ஆக்குறதுக்குரிய இயக்கம் தான் இந்து புத்தெழுச்சி இயக்கம். அதில் யார் இருந்தாங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதிகள் இருந்தாங்க. அவங்களோட இயக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரிய சமாஜம். அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1875. 57 புரட்சி, அப்படியே திருப்பி போடுங்க 75. 75 தான் ஆரிய சமாஜம். இல்லை அப்படின்னா 75னா 100க்கு 75 மார்க், அதாவது முக்காவாசி 75%. 75% எடுத்தாலே நமக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்ல, ஆத்மார்த்தமாக ரிலாக்ஸாக இருக்கும்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்றது. இந்த ஆரிய சமாஜம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பஞ்சாப்ல, பிரார்த்தனைனா மகாராஷ்டிரா, அப்புறம் ஈஸ்வர சந்தியாசக் பிரம்ம சமாஜம்னா வங்காளம். சரிங்களா, பிரிச்சுட்டே வந்துருங்க, படிக்கும்போது ரிவைஸ் பண்ணிட்டே வந்துருங்க. இது 1875 நிறுவப்பட்டதான். இந்த அமைப்பை நிறுவனவங்க யாரு அப்படின்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள். அவங்க எங்க இருந்தாங்கன்னா மேலை கங்கை சமவெளியில அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்த சங்கத்தை பின்னாடி பஞ்சாப்ல தங்கி நிறுவனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். சத்யார்த்த பிரகாஷ் யாரு நூலுன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் நூல். தயானந்த சரஸ்வதினா தாயார், அம்மான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா சத்தியமா பிரகாசமா தான் இருப்பாங்க. சத்யார்த்த பிரகாஷ் யாருன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் எழுதின நூல். குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்க வழக்கங்களுக்கு அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுவதும் மறைநூல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதாவது மறைநூல்களில் குழந்தை திருமணம், விதவை மறுமணம், அயல் நாட்டுக்கு போனாலே தீட்டு அப்படிங்கிறதெல்லாம் மறைநூல்களில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி தயானந்த சரஸ்வதி அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செல்லும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பதாகும். அவங்க ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு நிராகரித்தல், இதெல்லாம் மறுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை மறுத்து அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும். அதாவது கிறிஸ்துவனா மாறினவங்க எல்லாருமே திரும்ப இந்துஸ்தாவே வாங்க அப்படின்னு சொல்லி வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறத யார் ஆரம்பிச்சாங்கன்னா தயானந்த சரஸ்வதி தான் ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற அவங்க என்ன ஆரம்பிச்சாங்கன்னா சுத்தி என்ற சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்து கொடுத்தது அப்படிங்கிறாங்க. எல்லாருமே திரும்ப இந்துக்களுக்காகவே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க
அந்த சுத்தி அப்படிங்கிற இயக்கத்தை வந்து அவங்க ஆரம்பிச்சாங்கங்கிறாங்க. ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்த களத்திலும் கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகள் புரிந்தது. சமூக சீர்திருத்தத்தின் சரி கல்வியை பரப்புறதுலையும் முக்கியமான சாதனைகள் புரிஞ்சாங்கங்கிறாங்க. பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது. அதாவது பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி கல்லூரி அப்படிங்கிறத வந்து அவங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாருங்க. கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தஜ்ஜனேஸ்வரம் என்னும் ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஊர் பாருங்க கல்கத்தாவிற்கு அருகேயுள்ள தஜ்ஜனேஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு எளிய அர்ச்சகராக இருந்தவங்க தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவங்க பஜனை பாடல்களை வந்து மனமுருகி பாடி அதன் மூலயமா வழிபாடு செஞ்சு பேரின்ப நிலையை வந்து அடைந்துவிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்நிலையில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆன்ம ரீதியாக எல்லாரும் கடவுளோட ஒன்றிணைவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாங்க. புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தர் அவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளோட தீவிர பக்தர், காளியோட தீவிர பக்தர்ப்பா. அக்கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவித்தார். ஜீவன் என்பதை சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து காளியோட தீவிர பக்தர். ஆனால் இவங்க சொன்ன கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொல்லி அந்த கூற்றை வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. அது எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே, மனிதருக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உயிரோட இருக்கிற மனுஷங்க எல்லாமே ஒரு ஜீவன் தான்ப்பா. நீங்க வந்து மனுஷனுக்கு என்ன சேவை செஞ்சீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா கடவுளுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சன் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனையே பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின்பால் அதிர்ச்சியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தது அப்படிங்கிறாங்க. அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜம் இருக்கு இல்லைங்களா, அதோட சீர்திருத்த அமைப்புகள் மேலை நாட்டு கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து ஒரு பகுத்தறிவு கருத்தை சொல்றாங்கல்ல, அது பிடிக்காம இருக்கிற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை வந்து அவங்க பக்கம் இழுத்துக்கிறது தான் ராமகிருஷ்ண மிஷனோட முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. 1886 வந்து ராமகிருஷ்ணர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து அவருடைய சீடர்கள் தான் மதம் சார்ந்த சமூகமாக அமைத்து கொண்டு ராமகிருஷ்ணன் அவர்களின் போதனைகளை வந்து இந்தியாவில் பதப்பிட்டு வராங்க. 1886 பரமஹம்சர் அவர்கள் இறந்து போனோன்னே அவங்களோட சீடர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மரம் சார்ந்த சமூகமாக வந்து அமைச்சுக்கிட்டு ராமகிருஷ்ணன் போதனைகளை வந்து இந்தியாவிலையும் மற்ற ஏனைய பகுதிகளை வந்து அவங்க அதை பரப்பிக்கிட்டு வராங்க. இதில் வந்து பின்புலமாக செயல்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள். கிறிஸ்துவ சமய பரப்பு நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி வந்து இவங்க ராமகிருஷ்ண மிஷனை வந்து நிறுவனாங்க. ராமகிருஷ்ண மிஷனை நிறுவனது யாரு அப்படின்னா விவேகானந்தர் அவர்கள். அது ராமகிருஷ்ண மிஷன் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, சமய செயல்பாடுகளோட மட்டும் வந்து அது சமயம் சார்ந்த பணியோட மட்டும் தன்னை நிறுத்தி கொள்ளாம மக்களுக்கு வந்து கல்வியறிவு வழங்குவது, மருத்துவ உதவி வழங்குவது, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளுக்கு எல்லாமே வந்து இந்த ராமகிருஷ்ண மிஷன் மூலியமா செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சுவாமி விவேகானந்தர் பத்தி பாருங்க. நரேந்திர தத் அப்படின்னு கூப்பிடுறவங்க அப்படிங்கிற பேர் உள்ளவங்க இயற்பெயர் யாரோடது அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பேரு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா விவேகானந்தர் அவர்கள் தான். அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கருத்துக்களால் கவரப்பட்டு மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகள்ல மனநிறைவு பெறாத அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை பரிந்துரைத்தார் அப்படிங்கிறாங்க. மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படிங்கிற கோட்பாட்டை பரிந்துரைத்தவங்க யாரு அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள். இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். இந்து சமயத்தை மீட்டெழுக்கிறதுக்கு இந்திய இளைஞர்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அறைகூவல் விடுத்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவங்க வந்து 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் வந்து இந்து சமயம் பற்றி பக்தி மார்க்க தத்துவம் குறித்து அவருடைய சொற்பொழிவுகள் வந்து அவருக்கு வந்து பெரிய புகழை தேடி தந்தது அப்படிங்கிறாங்க. எங்க நடைபெற்ற சொற்பொழிவு? சிகாகோவில். எந்த வருஷம்னா
1893. என்ன மாநாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக சமய மாநாடு. அதில் வந்து என்ன பற்றி பேசுனாங்கன்னா இந்து சமயம் பற்றி பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் வந்து அவங்க சொற்பொழிவாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனது சகோதர சகோதரிகளேன்னு பேசியிருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்று நிறைய பேர் இவங்களோட அந்த ராமகிருஷ்ண மிஷனில் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரம்ம ஞான சபை. மேடம் ஹெச்பி பிளாவஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரில் வந்து பிரம்ம ஞான சபை வந்து 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. மித்த சபை எல்லாமே இங்கே இந்தியாவில் தான் நிறுவியிருப்பாங்க. ஆனால் இந்த பிரம்ம ஞான சபை மட்டும் எங்கே நிறுவியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நிறுவியிருப்பாங்க. யாருன்னா பிளாவஸ்கி, கர்னல் ஆல்காட் அவர்கள். அமைப்பு வந்து 1886 வந்து இந்தியாவில் உள்ள சென்னையிலலாம் அடையாருக்கு வந்து மாற்றப்பட்டது. பிரம்ம ஞான சபை இது செவ்வியல் நூல்களை, குறிப்பாக செவ்வியல் நூல், அதாவது செவ்வியல் நூலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உபநிடதம், பகவத்கீதை இருக்குல்ல, ஆகியவற்றை படிப்பதற்கு வந்து உற்சாகம் முட்டியதுங்கிறாங்க. பழைய இலக்கியங்களெல்லாம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி உற்சாகம் முட்டியது எது அப்படின்னாங்கன்னா பிரம்ம ஞான சபை. பழைய நூல்கள்லாம் படித்தாலும் நமக்கு நல்லா ஞானம் வளருங்க இல்லைங்களா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பௌத்தம் வந்து முக்கிய பங்காற்றுறதுக்கு எது முக்கியமாக இருந்துச்சுன்னா பிரம்மஞான சபை தான் இருந்துச்சுங்கிறாங்க. இந்து மறைநூல்கள் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் வந்து படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம், பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியதுங்கிறாங்க. மேலை நாட்டுக்காரவங்களே நம்ம புக்கை வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அப்போ நம்மளும் அதை படித்து அந்த பண்பாடில் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு. அதுக்கப்புறம் பிரம்மஞான ஆல்காட் வந்து இறந்து போனதுக்கப்புறம் பிரம்மஞான சபையை வந்து எடுத்துகிட்டு போனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அவர்கள் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வந்து தன்னாட்சி இயக்கம் சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அதாவது அவங்க அயர்லாந்துக்காரவங்க அங்கே வந்து தன்னாட்சி இயக்கம் மூலயமா அவங்க தன்னாட்சி இயக்கம் பெற்று தந்து அங்கே போராடி இருப்பாங்க. அதே மாதிரியே இந்தியாவுக்கும் தன்னாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சிருப்பாங்க. அன்னி பெசன்ட் பிரம்மஞான கருத்துக்களால் தன்னுடைய நியூ இந்தியா காமன்வெல்த் என்னும் செய்தித்தாளின் மூலம் பரப்பினார். பிரம்மஞான சபை கருத்துக்களை அவங்க எதில் பரப்புனாங்க அப்படின்னா அவங்களோட பத்திரிகையான நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிற பத்திரிகை மூலமாக அவங்க அதோட கருத்துக்களை வந்து பரப்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த லெசனை இங்கே முடிச்சுக்கலாம்ப்பா. இப்போ இது வரைக்கும் பார்த்ததா ஒரு ஓவர்வியூ மாதிரி டக்குன்னு பார்த்துடலாம். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தாங்க. அவங்க வந்து வங்க மொழி, சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கில மொழிகளில் வந்து அவங்க புலமை பெற்றிருந்தாங்க. ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களில் வந்து தாக்கத்தை பெற்றிருந்தாங்க. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் முக்கிய பங்காற்றினாங்க. 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டுறாங்க. அதில் கோயிலில் வந்து சிலையே எதுவும் வைக்கல. அதில் ஒரு வாசகம் மட்டும் எழுதி வச்சுருந்தாங்க. அது என்னன்னா ஒரு மதத்தை வந்து ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது, மறைமுகமாக கூட குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சுருந்தாங்க. உருவ வழிபாட்டையும் பொருளற்ற சமய சடங்குகளையும் வந்து அவங்க எதிர்த்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வராங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. அவங்க வந்து இந்த பிரம்ம சபையோட 4 கூற்றுகளை வந்து அவங்க முன்மொழிகிறாங்க. அது மொத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான் எல்லாமே, அவருக்கு அப்புறம் தான் எதுனாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பிரம்ம சமாஜத்தில் வந்து கேசவ் சந்திர சென் அப்படிங்கிறவங்க வந்து அதில் சேர்றாங்க. எப்போ சேர்றாங்கன்னா 1857 சேர்றாங்க. 57 சேர்ந்தோன்னா 866 அவங்களுக்குடைய பிளவு ஏற்பட்டு இவங்க பிரிஞ்சு போய் கேசவ் சந்திர சென் வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குறாங்க. அதுக்கு அவங்க இந்திய பிரம்ம சமாஜம் உருவாக்குன பிறகு தேவேந்திரநாத் தாகூர் வந்து பிரம்ம சமாஜத்தை ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க.
இந்திய பிரம்ம சமாஜம் வந்து குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்குது. அதை மீறி கேசவ் சந்திர ஜெயின் வந்து 14 வயசான தான் பொண்ணுக்கு வந்து இந்திய இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால அவர் இதுல இருந்து இருந்தவங்க பிரிஞ்சு போய் சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அவங்க வந்து வங்காளத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து இந்து மறைநூல்கள் தான் முக்கியமானவை அப்படின்னு வாதாடுறாங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லி ஈஸ்வர வித்யாசாகர் அவர்களை வந்து சொல்றாங்க. 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறத வந்து இயற்றுறதுக்கு துணை நின்றவங்க யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 1860 தான் ஃபர்ஸ்ட் திருமண சட்டம் வந்து இயற்றுறாங்க. அப்போது பொம்பளை பிள்ளைங்களுக்கு வயசு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10. 1891 அதை 12 மாத்துறாங்க. 1925 வந்து 13 மாத்துறாங்க. முதல் 10, அப்புறம் 12, அப்புறம் 13 மாத்துறாங்க. இது வந்து யாருக்குமே போய் ரீச் ஆகலை. நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் சில படித்தவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரார்த்தனை சமாஜம், இது வந்து மகாராஷ்டிரா பகுதியில் வந்து உருவானது. இதை பம்பாயில் 1867 இதை நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள். அதில் மேன்மையான 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா R.C. பண்டாக்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே அவங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே அவங்க விதவை மறுமண சங்கத்தை 1861 பூனே சர்வானிக் சபாவை 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 போன்ற அமைப்புகளை வந்து அவங்க நிர்வாக்குறாங்க. அதுக்கடுத்து இந்து புத்தெழுச்சி இயக்கமா ஆரிய சமாஜம் தோன்றுது. அதை தோற்றுவிச்சவங்க யாருன்னா தயானந்த சரஸ்வதி. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1875. எங்க தோற்றுவிக்கிறாங்கன்னா பஞ்சாப்ல தோற்றுவிக்கிறாங்க. தயானந்த சரஸ்வதி அவர்களோட நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்து சமயத்துல இருந்து பிரிஞ்சு கிறிஸ்துவனாவும் முஸ்லீமாவும் போனவங்க எல்லாரும் திரும்ப இந்து சமயத்துக்கே வர்றதுக்கான சுத்தி இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அவங்க வகுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வராங்க. அவங்க வந்து கல்கத்தாவில் அருகே இருந்த தஜ்ஜனேஸ்வரம் என்ற ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகர் தான் அவங்க வந்து காளியோட தீவிர பக்தர். ஆனால் ஜீவன் என்பதே சிவன், நீங்கள் மனிதருக்கு செய்கிற உதவி கடவுளை போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண மிஷன், அவங்க ராமகிருஷ்ணன் இறந்த உடனே அவங்க விட்டு சென்ற பணிகளை வந்து அவங்களோட சீடர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து முக்கியமானவங்க யாருன்னா சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் வந்து சமய செயல்பாடுகளோடு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு கல்வி அறிவு, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்கள் போது நிவாரணம் போன்ற சமூக பணியில் எல்லாமே அந்த ராமகிருஷ்ண மிஷனை வச்சு ஈடுபடுத்திக்கிட்டாங்க. சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா நரேந்திர தத்தா. அவங்க மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து பரிந்துரைத்தாங்க. இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க வந்து இந்திய இளைஞர்களை வந்து அவங்க அரைக்கூவல் விடுறாங்க. 1893 வந்து சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் வந்து சொற்பொழிவு வந்து இயற்றுறாங்க. அது உங்களுக்கு பெரிய பேரை வந்து தேடி கொடுக்குது. வங்காள பிரிவினையை தொடர்ந்து சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் வந்து விவேகானந்தரோட பேச்சால ஈர்க்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் பிரம்மஞான சபை, அது வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா H.P. பிளாவஸ்கி மற்றும் H.S. ஆல்காட் அவங்க வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1875. 1886 வந்து சென்னையில் இருக்க அடையாருக்கு வந்து மாத்துறாங்க. பௌத்த மதம் வளர்ச்சி அடைகிறதுல வந்து இந்த பிரம்மஞான சபை வந்து முக்கியமாக இருக்கு. இது வந்து இந்து செவ்வியல் நூல்களான உபநிடதம், பகவத்கீதை வந்து படிப்பதற்கு வந்து உற்சாகம் ஊட்டுது. ஆல்காட் வந்து இறந்த பிறகு இந்த பிரம்மஞான சபைக்கு வந்து அன்னிபெசன்ட் அவர்கள் வந்து தலைமை ஏற்கிறாங்க. அவங்க அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் வழங்கப்பட்டதை போல இந்தியாவுக்கும் தன்னாட்சி வழங்கணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அவங்களோட 2 பத்திரிகை என்னன்னா நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படிங்கிற பத்திரிக்கை. அந்த செய்தித்தாள் மூலமா பிரம்மஞான சபையை வந்து அவங்க வளர்க்குறாங்க. இதோட இது முடியுதுப்பா. இந்த லெசன் பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 அடுத்த லெசன்ல பார்ப்போம். தேங்க்யூ.